நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிகிற நிலைமையில இருக்குங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, அப்பா சாமி இருக்கிற கஷ்டம் விலகினாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் இருப்பீங்க. அதுவும் இப்ப முடிய போகுது. இப்ப மார்ச்சோட சனி பயிற்சியில இருந்து பாத்தீங்கன்னா, சனி வந்து உங்களுக்கு மீனத்துக்கு போறதுனால உங்க ராசியில இருந்து விலக போறாருங்க. இருக்கிற கஷ்டம்லாம் விலக போகுது. கிட்டத்தட்ட 2 வருஷங்க 2023, 24 பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்க வயதுக்கு ஏற்ப குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல ஆர்வம் இல்லாமல் இருக்கும், மந்தமாக இருக்கும், இல்லை எவ்வளோ படித்தாலும் மார்க் வந்திருக்காது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நிலையில இருந்திருப்பீங்க. காலேஜ் பசங்களுக்கும் அப்படிதான். எப்படி எழுதினாலும் செமஸ்டர் கிளியர் பண்ண முடியல, அல்லது வந்து கேம்பஸில் ப்ராப்பராக செலக்ட் ஆக முடியல, ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்ட்டு இருந்திருக்குங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கல, இல்லை வேலையில் பிரச்சனை, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் லோட் ஜாஸ்தி, இந்த மாதிரி இருந்திருக்குங்க. வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் இருந்திருக்கும். எவ்வளோ பண்ணாலும் முன்னேற்றம் எதுவுமே இல்லை என்ன செக் பண்ணாலும் அது ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை. இந்த மாதிரி படாத கஷ்டங்களையும் கடகராசிக்காரர்கள் கடந்து வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 2-3 மாதங்க, மார்ச் மாதத்தோட உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம சனி விலகு போகுதுங்க. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நிஜமாலுமே உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணுமா இல்லையான்னு நம்ம நினைக்கிறத விட இருக்கிற கஷ்டம் விலகுனாலே போதுங்கிற மனநிலையில் தாங்க இருப்போம் நம்ம. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து 45 அந்த வயசில் இருக்கிறவங்க தான் ரொம்ப பாதிச்சிருக்கும் இந்த கடகராசி. ஏன்னா அவங்க அந்த ஃபேமிலியில் இருப்பாங்க. ஃபேமிலி உள்ள இண்டிவிஜுவலாக இருக்கும்போது கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். ஃபேமிலியில் இருக்கும்போது அந்த ஃபேமிலியை வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஜாபுக்கு போகிறது, அந்த சேலரி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, அல்லது ஏதாவது லோன் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நடு வயதில் இருக்கிறவங்க தான் பாடுபடுத்தியிருக்குங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு. இதெல்லாம் இனி விலக போகுதுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? நல்லது தாங்க நடக்கும். ப்ரொமோஷன் இருக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும். படிப்பில் வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. வயதானவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. இல்லை சில 30 வயசு 40 வயசுல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்திருக்கும், என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அதெல்லாமே தானாகவே விலகி போயிருங்க. பண வரவு இருக்குங்க, குடும்பத்துல நிம்மதி இருக்கும், புதிய வாய்ப்புகள் உருவாக்கும், உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் அமையுங்க. தடைகள் எல்லாம் விலகிடுங்க. அதே மாதிரி திருமணம் தாமதமாக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், காதல் தோல்வியில் இருந்தவங்களுக்கு அதுலேருந்து அந்த மனம் உளைச்சல் வெளியே வரத்துக்கான ஒரு நல்ல ஒரு எங்கேயாவது வெளியில ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க மனசு மாறி வெளியில வரதுக்கான ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் உருவாகுங்க. பிரேக்கப் ஆனவங்களுக்கு கூட அதே காதல் மறுபடியும் கண்டினியூ ஆகிறதுக்கு அந்த இருந்து வந்த பிரச்சனைகள் தானாவே தீர்ந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தானாவே விலகிடுங்க. உடல் ஆரோக்கியத்தின் முன்னேற்றம் எப்படி பார்த்தீங்கன்னாலும் மன அழுத்தத்திலிருந்து வெளிவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு உருவாகுங்க. வரும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியிலிருந்து நீச்ச செவ்வாயும் வெளியில போயிடுவாருங்க. அஷ்டம சனியும் முடிய போகுது. ராசிக்கு 12ல குரு வர போறாரு. ஒரு நல்லது ஒரு சுப விரயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு குரு வந்து 12க்கு வருவாருங்க. அப்போ அங்கிருந்து 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையில் வரும் வருமானத்தை வச்சு நீங்கள் லோன் போட்டு அல்லது வந்து அவர் சேலரியவே சேர்த்து வச்சு கூட வீடோ வாகனமோ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் இருக்குதுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 9ல் இருந்த ராகு கேது பயிற்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருங்க, 9லேருந்து கீழே 8க்கு வந்துடுவார். ராகு வந்து என்ன பண்ணுவார், தந்தை சம்மந்தப்பட்டது, தந்தைய உடல்நிலையில் ஆரோக்கிய குறைவு, தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தந்தை சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனை, இது எல்லாமே விலக போகுதுங்க. கடகராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனியும் நடந்து ராசியில நீச்ச செவ்வாயும் இருந்தது பெரிய ஒரு கஷ்டமும் மன உளைச்சலும் தடைகளும் தாமதங்கள்லாம் இருந்து வந்த நிலையில இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு நினைச்ச வேலை கைகூடுங்க. நீங்கள் எதை பண்ணாலும் வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. நல்லது ஒரு ஆண்டாகவே இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க.